ஹை கைஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் தமிழ் டெக் மீட். பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்படின்ட்டு போட போகிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் கொடுத்துருங்க. என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் லொகேஷன் எம்பெட். கமெண்ட் லொகேஷன் வந்து எந்த இடத்துல வரணும்? எம்பெட்ல வரணுமா, ஃபுல் பேஜில் வரணுமா, பாப்அப் விண்டோவில் வரணுமா, ஹைட் ஆகணுமா அப்படின்றதை நீங்கள் இந்த இடத்துல தீர்மானிச்சிடலாம். ஸோ ஃபுல் பேஜ்லலாம் வர விடாதீங்க. ஹூ கேன் கமெண்ட். அப்புறம் கமெண்ட் மாடரேஷன் வந்து ஆல்வேஸ் என்று கொடுக்கலாம், இல்லாட்டி நெவர் என்று கொடுக்கலாம். எதுக்காக ஆல்வேஸ்னா மாடரேஷன் அவங்க மாற்றலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் கமெண்ட் மாடரேஷன். நெவர் எதுக்காகனா ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் மாற்ற முடியாது. ஒரு போஸ்ட் ஓல்டர் தென் 14 days. அடுத்தது கமெண்ட் ஃபார் மெசேஜ், இமெயிலு, போஸ்ட் யூசிங் இமெயிலு, அப்புறம் போஸ்ட் யூசிங் இமெயிலு இது வந்து டிசேபிள் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் பிளாகர்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நம்ம போஸ்ட் போட்ட உடனே அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். ஓகேங்களா? இன்வைட் பீப்புள் டு போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அதே தான், சேம் தான். பெண்டிங் இன்வைட்ஸ் ஃபார் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன். கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைபர்ஸ், இன்வைட் பீப்புள் கமெண்ட் நோட்டிஃபிகேஷன், பெண்டிங் இன்வைட்ஸ் ஃபார் கமெண்ட் நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் டைம் ஜோன் வந்து நாம இருக்குது வந்து இந்தியாவில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஜோன் வச்சிருக்கோம். ஓகே ரைட், இந்த வந்துட்டாங்க இந்தியா கொல்கட்டா, அது கொலம்போனா ஸ்ரீலங்கா நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து இந்தியா ஸ்டாண்டர்ட் வந்து கொல்கட்டா. சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. அப்புறம் டேட், ஹெடர், ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். போஸ்ட்டில் காட்டும், ஸோ கமெண்ட்லேயும் காட்டும், அதுக்கப்புறம் போஸ்ட்லேயும் காட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டா டேக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்டா டேக்ஸில் சர்ச் டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைட்டில் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, டைட்டில் நேமோட சேர்ந்த மாதிரி ஒரு சில வார்த்தையை SEO ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி. SEOனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்த இடத்துல வந்து கண்டென்ட் போட்டுக்கணும். 150 கேரக்டர் தான். அப்புறம் எரர்ஸ் அண்ட் ரீடைரக்ட். கஸ்டம் 404 கிராலர்ஸ் அண்ட் இண்டெக்ஸிங்கில் எனபிள் கஸ்டம் ரோபாட்ஸ் டெக்ஸ்ட். இதை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சில டெக்ஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே லோட் பண்ணி வைக்கணும். எனபிள் கஸ்டம் ரோபாட்ஸ் ஹெடர் டேக் இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம் பேஜ் டேக்ஸு, ஆர்ச்சிவ், சர்ச் பேஜ் டேக்ஸு, போஸ்ட் அண்ட் பேஜ் டேக்ஸு, கூகுள் சர்ச் கன்சோலு. இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோல் வெப்சைட்டை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி, இண்டெக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கஸ்டம் ஆட்ஸ் டெக்ஸ்ட்டை எடுத்துக்காங்கன்னா நம்ம மானிட்டைசேஷன் பண்ணோம்னா, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனேஜ் பிளாக், இம்போர்ட் கண்டென்ட். ஆனால் இந்த மானிட்டைசேஷன் வந்து நீங்கள் டொமைன் எடுத்து இதில் போட்டால் மட்டும்தான். ஓகேங்களா? அதாவது blogger.com அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி blogger.com, google.com அதெல்லாம் வருதுல, அந்த மாதிரி உங்களுக்குன்ட்டு ஒரு டொமைன் ரெடி பண்ணிக்கணும். அதை ரெடி பண்ணிட்டு இங்கே வந்து லோட் பண்ணணும். இதில் கிடையாது, நான் மேலே சொல்லிடலாம் பாருங்க. இது வரைக்கும் பாருங்க. இந்த இடத்துல வந்து கஸ்டம் டொமைன். இந்த கஸ்டம் டொமைனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல லோட் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் கொடுப்பான். அதை எடுத்துன்னு போய் உங்க டொமைன்ல லோட் பண்ணணும். அப்பதான் ரெண்டுத்துக்கும் ஓகே ஆகும். பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்க டொமைனே இந்த பிளாகர்ல யூஸ் ஆகும். ஓகே, அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா மேனேஜ் பிளாக். இதுல இம்போர்ட் கண்டென்ட். நம்மளோட கண்டென்ட் வந்து வேற ஒரு பிளாகர்ல இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து பேக்கப் அந்த மாதிரி எடுத்து வச்சிருவாங்க. இந்த கீழே பேக்கப் இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி பேக்கப் எடுத்து வச்சீங்கன்னா இம்போர்ட் கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த பேக்கப் கண்டென்ட்டை நீங்க இதில் லோட் பண்ணி. வீடியோஸ் ஃப்ரம் யுவர் பிளாக், மீடியா ஃப்ரம் யுவர் பிளாக், ரிமூவ் யுவர் பிளாக். இந்த ரிமூவ் யுவர் பிளாகை தெரியாதனமா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உள்ள இருந்து மொத்தமா டிலீட் ஆயிடும். ஸோ அதனால எப்பவுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. பேக்கப் எடுத்து வைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஸோ நீங்க எந்த இடத்துல வைக்க போறீங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க.